படித்ததில் பிடிச்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சேன். ரீசெண்டாக ஒரு விஷயம் படிச்சிருந்தேன். ஆக்சுவலாக மதர் மேரி வந்து ஒரு சர்ச்சுக்கு வராங்க, இன்ஃபேன்ட் ஜீசஸோட கையில் தூக்கிக்கிட்டேன். அப்போ அங்கே இருந்த ஃபாதர்ஸ், நன்ஸ் எல்லாருமே வந்து மதர் மேரி கூல் டவுன் பண்ணுறதுக்காக, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. ஒரு சிலர் வந்து பைபிள்லேருந்து வேர்சஸ் சொல்லியிருந்தாங்க, ஒரு சிலர் வந்து பொயம்ஸ் சொல்லியிருந்தாங்க, ஒரு சிலர் வந்து பாட்டு பாடினாங்க. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு விஷயம் செஞ்சுட்டு இருந்தாங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக. அதில் ஒரே ஒரு ஜூனியராக இருந்த ஒரு ஃபாதர் வந்து, அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியல. ஸோ ரொம்ப இக்னரண்ட்டாக இருந்தார். ஸோ மதர் மேரிக்கிட்ட என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியலை. எவ்ரி அதர் பீப்புள் என்ன நினச்சாங்கன்னா வந்து லைக் அவருடைய டேர்ன் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அந்த செஷனை, ஸோ தட் லைக் மதர் மேரி அப்செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இந்த ஃபாதர் என்ன பண்ணார், லைக் அவருக்கு எதுவும் தெரியல. பட் அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு லைக் ஒரு ஃபார்மர்ஸ். அவரோட பேக்கில் இருந்து ஒரு 3 ஆரஞ்சு பழம் எடுத்தார். அதுதான் இருந்தது. அதை எடுத்து அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, அந்த குழந்தை எதிர்க்க ஜகிள் பண்ண ஆரம்பித்தார். அந்த குழந்தை எதிர்க்க ஜகிள், அந்த இன்ஃபென்ட் ஜீசஸ் எதிர்க்க ஜகிள் பண்ண ஆரம்பித்த உடனே இன்ஃபென்ட் ஜீசஸ் பார்த்து சிரிச்சிட்டார். ஸ்மைல் பண்ண உடனே லைக் மதர் மேரி வாஸ் ஆல்சோ கூல் டவுன். ஸோ கூலான உடனே லைக் அவங்க என்ன பண்ணாங்க, இன்ஃபென்ட் ஜீசஸை வந்து அந்த ஜூனியர் மோஸ்ட் இக்னரண்ட் ஃபாதர்கிட்ட கொடுத்து கொஞ்ச நேரம் வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரும் கொஞ்ச நேரம் அதை குழந்தைய கொஞ்சிட்டு வந்து திருப்பி கொடுத்தாரு. சம்டைம்ஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை செய்கிறதுக்கு பயப்படுறோம். ப்ராபப்ளி மற்றவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதான்னு கூட தோணும். பட் தெரிஞ்ச விஷயத்த தைரியமாக செஞ்சால் வந்து அது மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணும், பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது இந்த ஸ்டோரியிலேருந்து. இது வந்து பவுலோ கோயிலோட புக்லேருந்து எடுத்தது. ஸோ ஹோப் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ.